தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. வெரிகோஸ் நோய்க்கு அதிநவீன லேசர் முறையில் 45 நிமிடத்தில் சிகிச்சை. தையலோ தழும்போய் இருக்காது. அதே நாளில் டிஸ்சார்ஜ். சிகிச்சை பெற வருவோருக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள அல்ட்ராசவுண்ட் டாப்லர் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஜெனிசிஸ் வெரிகோஸ் வெயின் சென்டர், சென்னை போரூர், கோயம்புத்தூர் RS புரம். கான்டாக்ட் 9677790367. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த மாநாட்டுடைய டேக்அவே என்னன்னா, தமிழ்நாடு பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. விருதுநகரிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தை துவக்கி வைத்து விட்டார். தமிழ்நாடு வெர்சஸ் NDA, அதுதான் இந்த எலெக்ஷனுடைய திமுகவுடைய மோட்டோ என்பதை விருதுநகர் மண்ணில இருந்து நாம சிஎம் உரக்க பேசியிருக்காரு. அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, NDA பழனிசாமி அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு. பட்ஜெட்ல நமக்கு 0 கொடுத்த இந்த மத்திய அரசு, இந்த கூட்டணிக்கு நாம தேர்தலில் 0 கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பேசியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப காட்டமா விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கூட்டணியும் ரொம்ப தாக்கி பேசியிருக்காரு. அடிமைகளும் துரோகிகளும் ஒரே கூட்டணியில இருக்காங்க. விஜய எந்த இடத்துலயுமே நம்ம கொண்டு வந்துட கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்தாங்கன்னு எடுத்துக்கலாம். நிச்சயமா விஜய பத்தி சிஎம் எதுவுமே பேசல. ஆனா டெபுட்டி சிஎம் உதயநிதி அவர்கள் பேசியிருந்தாரு ஒரு இடத்துல. அட்டைன்னு விஜய மறுபடியும் அதே வார்த்தையால சொல்லியிருந்தாரு. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். திமுக இளைஞரணி தென்மண்டல மாநில நிர்வாகிகள் சந்திப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க. பார்க்க வந்த எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு மாநாடுன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஆனால் டெக்னிக்கலா இது ஒரு மாநாடு கிடையாது, இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்றதா. ஸோ மாநாட்டுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்திருந்தோம், நிறையா கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளோட எதிர்பார்ப்புகள் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத நிறைய பேசிட்டு இருந்தோம். இப்போ பேசி எல்லாமே முடிஞ்சிருச்சு. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க. இந்த சந்திப்போட டேக்அவேவா என்ன பாக்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டுடைய தேர்தல் பிரச்சாரத்தை திமுக துவக்கி விட்டது. தேர்தல் பிரச்சாரத்தை தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விருதுநகரில் இருந்து துவக்கி விட்டார் அப்படிங்கிறது தான் இந்த சந்திப்பினுடைய மிக முக்கியமான டேக்அவே. முதல் சந்திப்பு திருவண்ணாமலையில நடந்துச்சு. பாஜகவையும் சரி அதிமுகவையும் சரி ரொம்ப கடுமையா அட்டாக் பண்ணி சிஎம் பேசல. இளைஞரணிக்கு பல்வேறு கட்டளை போட்டிருந்தாரு. காலையிலுமே நம்ம பேசணும்ல, இது இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு. சோ கட்சியோட கட்டமைப்பு எப்படி இருக்கு, தேர்தலை எப்படி அணுகலாம், அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அதெல்லாம் விட கொஞ்சம் அரசியல். ஏன்னா கடந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் SIR ப்ராசஸ் களத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபார்ம் 8, ஃபார்ம் 6 இந்த மாதிரியான விஷயங்களை திமுக முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம், புதிய வாக்காளர்களை சேர்க்க வேண்டிய கட்டாயம், அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதன் காரணமாக அதை இளைஞர்களை இளைஞர் நிர்வாகிகளை நீங்க களத்துக்கு போய் SIR ப்ராசஸ்ல இருங்கிற டோன்ல சிஎம் பேசியிருந்தாங்க. இந்த சந்திப்பு என்பது கூட்டணி எல்லாம் இறுதி ஆயிடுச்சு. எதிர்கட்சியிலையும் கூட்டணி எல்லாம் ஓரளவுக்கு இறுதி ஆயிடுச்சு. பிரச்சாரத்தை இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரொம்ப காட்டமா விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வெர்சஸ் NDA, அதாவது இந்தியா வெர்சஸ் NDAங்கிறது ஆல் ஓவர் நரேஷன் மாதிரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு வெர்சஸ் NDA அப்படிங்கிற டோனை முதல்வர் அவர்கள் செட் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப லாபகமா செட் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க DMK வெர்சஸ் ADMK போறதை விட DMK வெர்சஸ் NDA BJPன்னு போகும்போது இன்னும் அவங்களுக்கு அது ஒரு ஆதரவு அதிகம். ஆமா, ஏன்னா இது ADMK வெர்சஸ் DMKன்னு போனா அது லாஸ்ட் எலெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 3% ஓட்ல தான் ஒரு இது இருந்துச்சு, டிஃபரன்ஸ் இருந்துச்சு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். அதுவும் NDA கூட்டணி தான் இப்போ பாஜக முன்னிலைப்படுத்துறாரு. இது பாஜக கூட்டணி. குறிப்பாக ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை NDA பழனிசாமி ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பாஜகவுடைய கிளை செயலாளர் போற எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு இறங்கி அடிச்சிட்டாரு. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு எந்த ஒரு பெரிய திட்டத்தையுமே கொடுக்கல. அதை எதிர்த்து பேசக்கூட எடப்பாடி பழனிசாமியால முடியல. பாஜகவுடைய கிளை செயலாளர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, NDA பழனிசாமி அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு. பட்ஜெட்ல நமக்கு 0 கொடுத்த இந்த மத்திய அரசு, இந்த கூட்டணிக்கு நாம தேர்தலில் 0 கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கூட்டணியும் ரொம்ப தாக்கி பேசியிருக்காரு. அடிமைகளும் துரோகிகளும் ஒரே கூட்டணியில இருக்காங்க. மாநில சுயமரியாதையை அடகு வைக்கக்கூடிய கூட்டணி NDA கூட்டணி அப்படின்னு அரசியல் நெடிய தூக்கலாவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் தாண்டி இன்னும் பொலிட்டிக்கலா வேற என்ன மாதிரியான விஷயங்களும் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் NDAவுக்கு நான் தான் தலைவர், NDAவுக்கு நான் தான் தலைவர் தொடர்ச்சியா அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாஜக தரப்பு என்ன சொல்றாங்க, NDA ஆட்சி அமைப்புன்னு சொல்றாங்க. அதிமுக தரப்பு என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்புன்னு சொல்றாங்க. உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஷீட் ஷேரிங்ல பல்வேறு பிரச்சனை இருக்கு. 400 ரவுடி தான் தலைநகரம் படத்துல
வடிவேலு எப்படி வந்து பில்டப் பண்ணுவாரோ அதே போல நானும் என்டிஏ கூட்டணிக்கு நான் தான் தலைவர், என்டிஏ கூட்டணிக்கு நான் தான் தலைவர் அப்படிங்கிற டோன்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிற டோன்லயும் வந்து ரொம்ப காட்டமாவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரொம்ப காட்டமா சிஎம் அவர்கள் விமர்சிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பெயர் மாற்றி இருந்தாங்களே, இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா அப்படின்னு வழக்கமாக தங்களுடைய இருதுருவ அரசியலை, குறிப்பாக அதிமுக தாக்கி பேசக்கூடிய அரசியலை ரொம்ப விரிவாவே ஸ்டாலின் அவர்கள் பேசி ஸ்கோர் பண்ணியிருந்தார். விஜய எந்த இடத்துலயுமே நம்ம கொண்டு வந்துட கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்தாங்கன்னு எடுத்துக்கலாம். நிச்சயமா விஜயை பத்தி வந்து சிஎம் எதுவுமே பேசல. ஆனா வந்து டெபுட்டி சிஎம் உதயநிதி அவர்கள் பேசியிருந்தாரு ஒரு இடத்துல. அட்டைன்னு விஜயை வந்து மறுபடியும் அதே வார்த்தையால சொல்லியிருந்தாரு. அவருமே வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. போற போக்குல விஜயை வந்து கடந்து தான் போனாங்களே தவிர விஜயை வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து திமுக அவங்க பேசவே இல்லை. கடந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும், விஜய் அரசியலுக்கு வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் விஜய திமுக வந்து பெருசா அட்டாக் பண்ணல. அதே பாணியை தான் வந்து இந்த இளைஞரணி சந்திப்புலையும் வந்து முதல்வர் அவர்களும் சரி, துணை முதல்வர்களும் சரி கையாண்டிருந்தாங்க. குறிப்பாக விருதுநகரை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சி மாவட்டங்களை விட வந்து விருதுநகர் மாவட்டம் வந்து ரொம்ப முக்கியமான கட்சி மாவட்டம். பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து 2 அமைச்சர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உள்ளுக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்கும், ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும், ஒரு மோதல் இருக்கும். நீ பெரியவரா நான் பெரியவரா அப்படிங்கிற ஒரு மோதல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியை நாம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். KN நேரு அவர்களுக்கும் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் ஒரு நிழல் யுத்தம் இருக்கும், ஒரு ஃபிக்ஷன் இருக்கும். அப்படிதான் வந்து ஒரு கட்சி வந்து செயல்பட முடியும். ஒரு மாவட்டத்துல ஒரு தலைவர் வந்து ரொம்ப டாலா வளர்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு எதிராக இன்னொருத்தவரை வந்து வளர்த்து விடும். திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி நினைப்பாங்க. அப்பதான் கட்சி வளரும். அன்பில் பொய்யாமொழி அவர்கள் இருந்த போது அவருக்கு எதிராக KN நேரு வளர்த்து விட்டாங்க. இன்னைக்கு KN நேரு ஒரு மிகப்பெரிய ஒரு டால் லீடர். அவரை டாக்கிள் பண்ற விதமாக அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து களத்துக்கு வந்திருக்காங்க. இது வந்து திராவிட இயக்கத்துல வந்து திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இது வந்து இயல்பாக நடக்கிற விஷயம். ஆனா விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. 2 பேருமே அமைச்சர்கள். ஒருத்தவர் மூத்த அமைச்சர் KKSR ராமச்சந்திரன், இன்னொருத்தவர் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். அவங்க 2 பேர்கிட்ட எந்த ஈகோவுமே கிடையாது. உட்கட்சியை பொறுத்த வரைக்கும் நீ பெரியவரா நான் பெரியவரா அப்படிங்கிற ஈகோவே கிடையாது. 2 பேரும் ஒத்திசைவோடு செயல்படக்கூடியவர். KKSR அவர்கள் ஒரு மிக தேர்ந்த அரசியல்வாதி, மிக மூத்த அமைச்சர், வயதிலையும் சீனியர், அனுபவத்திலையும் சீனியர். தங்கம் தென்னரசு அவர்கள் கலைஞர் ஆட்சியிலேயே வந்து அமைச்சர் ஆகிட்டாரு. ஒரு மாவட்டத்துல 2 பவர் சென்டர் இருந்தாலும் அந்த 2 பவர் சென்டரும் ஒருவரை மதித்து அந்த அளவுக்கு கட்சியை வந்து கட்டுக்கோப்பா போய்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நீங்க வந்து இளைஞர்கள் கத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சிஎம் அவர்கள் பேசினார். இது வந்து இளைஞர்கள் மட்டும் கத்துக்க கூடாது. திமுக இருக்கக்கூடிய பல்வேறு சீனியர்கள், மற்ற மாவட்ட சீனியர்களுக்கும் வந்து பொடி வச்சு பேசியிருக்காரு சிஎம். அந்த அளவுக்கு, ஏன்னா பல மாவட்டங்கள்ல உட்கட்சி பிரச்சனை இருக்கும். ஆனா விருதுநகரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. துணை முதல்வர் ஒரு இடத்துல வந்து KKSR அவர்களை வந்து பட்டா கொடுக்கக்கூடிய அமைச்சர், நிதியமைச்சரை பார்த்து தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கக்கூடிய அமைச்சர் அப்படிங்கிற டோன்ல வந்து 2 பேருமே புகழ்ந்து பேசியிருக்காங்க. பல்வேறு விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை டார்கெட் பண்ணி பிரச்சாரத்தை வந்து இங்க இருந்து துவக்கி இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி முதலமைச்சர் பேசும்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல இடங்களில் ரொம்ப உயர்வாகவும் பேசியிருந்தாரு. பிரம்மாண்டம் அப்படி உதயநிதின்றாலே பிரம்மாண்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த இளைஞரணியில இவ்வளவு இளைஞர்களை சும்மா பேருக்கு சேர்க்கிறோம்ன்ற மாதிரி சேர்க்காம அவங்களுக்கு கொள்கைகளை கொண்டு வந்து ஒரு உண்மையான உடன்பிறப்புகளாக மாத்தி இருக்காரு அப்படின்ற லெவல்ல அவரை பாராட்டியும் பேசியிருந்தாரு. குறிப்பாக இளைஞரணியில இருக்கக்கூடிய பேக் அண்ட் டீம்ல இருக்கவங்கள்ட்ட நாம பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த லிஸ்ட் எல்லாருமே வந்து டெபுட்டி சிஎம்ஏ வந்து டிக் பண்ண பேரு. கீழே இருந்து மாவட்ட அமைப்பாளர்கள், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் இவர்கள் மூலமாக நேர்காணல் நடத்தி மேல தலைமைக்கு போய் அங்க அன்பகத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து அவங்களை வெரிஃபை பண்ணி அவங்களுடைய பேக்ரவுண்டை வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் முரசொலி வாயிலாக அவங்களுடைய பேரை எல்லாம் பப்ளிஷ் பண்ணி இப்படிதான் இப்பேற்பட்ட வந்து ஒரு பிரம்மாண்டமான மாநாடை நாங்க செட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு நிர்வாகிகளையும் DCMA டிக் பண்ணாங்க. அதுக்கு பல்வேறு பரிந்துரைகள் இருக்கு. கீழே இருந்து வந்த பரிந்துரைகள், மாவட்ட பிரதிநிதி பரிந்துரை, ஏகப்பட்ட இஷ்யூ எல்லாம் அவங்க தாண்டி இது வந்து முழுக்க அவருடைய கட்டுப்பாடு நடந்திருக்கு. இன்னமும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு திமுக கழகம், தாய் கழகத்துக்கு எந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்கோ அதே அளவுக்கான கட்டமைப்பை வந்து இளைஞரணிக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இதை ஏன் நாம கேட்கும்போது நான் போட்டிக்காக ஒண்ணு கொண்டு வரல, ஒரு கிளை செயலரா இருக்காரு இங்க இளைஞர்கள் இருக்கிறவரு அடுத்த ஒரு 10 வருஷத்துலயோ 20 வருஷத்துலயோ அவரு அந்த கிளைக்கு செயலரா வரலாம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தொட்டு பேசியிருந்தாங்க. நாங்க வந்து கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம். இது வந்து இந்த இக்காலத்து கிடையாது, எதிர்காலத்துக்கான கட்டமைப்பு. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி பேசும்போது இளைஞரணிக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கணும். எப்பெல்லாம் உதயநிதி அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போது எல்லாம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இளைஞரணிக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ச்சியா வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு சிஎம் இன்னைக்கு பதில் கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் வந்து என்னுடைய அமைச்சரவையில கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் இளைஞர்களிலிருந்து
வந்தவங்க அமைச்சரா இருக்காங்க, ஒரு 4க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இளைஞர்களிலிருந்து வந்தவங்க எம்பியா இருக்காங்க, மேயரா இருக்காங்க அப்படின்னு பல்வேறு லிஸ்ட்டை வந்து கொடுத்தாரு. யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பதவி கிடைக்கும் அப்படிங்கிற டோன்லையும் வந்து முதல்வர் பேசியிருக்காங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்கள் கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம மார்ச் 8ஆம் தேதி திமுகவுடைய மாநில மாநாட்டை திருச்சியில நடத்த போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 4 சந்திப்பு இருக்கு. சந்திப்பு மீன்ஸ் இளைஞரணி சந்திப்போ அதே போல மகளிர் மாநாடோ கிடையாது. இது BLA பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், BLC, BLD, BL2 அப்படின்னு கீழே ஒரு பூத் லெவலுக்கான ஒரு கட்டமைப்பு. அவர்களை பூஸ்ட் பண்ணும் விதமாக 4 மண்டலத்துல மாநாடு நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் மாநாடு வந்து திருவிடந்தை, சென்னையை பொறுத்த வரைக்கும் திருவிடந்தையில நடத்த போறாங்க. அதுக்கப்புறம் மதுரையில ஒரு மாநாடு நடத்த போறாங்க. அதுக்கப்புறம் கோவையில ஒரு மாநாடு நடத்த போறாங்க. அதுக்கப்புறம் வடக்கு மண்டலத்துல ஒரு மாநாடு நடத்த போறாங்க. அப்படின்னு ஒரு 4 மாநாடை வந்து மார்ச் 8க்கு முன்னாடி, அதுக்குள்ள நாட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு மாசம் கூட இல்ல. இன்னைக்கு வந்து மார்ச் வந்து 7ஆம் தேதி, இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. அதற்குள்ளார ஒரு 4 மாநாடு நாங்க வந்து நடத்த போறோம், ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. இந்த மாநாட்டோடைய டேக்அவே என்னன்னா, தமிழ்நாடு பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. விருதுநகரிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தை துவக்கி வைத்து விட்டார். தமிழ்நாடு வெர்சஸ் NDA, அதுதான் இந்த எலெக்ஷனுடைய திமுகவுடைய மோட்டோ என்பதை இந்த விருதுநகர் மண்ணில இருந்து நாம வந்து சிஎம் வந்து உரக்க பேசியிருக்காரு. சந்தோஷ். ஓகே, ரொம்ப சிறப்பாகவும் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு. இது தொண்டர்கள் மத்தியிலையும் நிர்வாகிகள் மத்தியிலையும் எந்த லெவலுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்க்க தான் போறோம். இப்போதைக்கு விருதுநகர்ல இருந்து எங்களோட பணியை முடிக்கிறோம். நான் சந்தோஷ் தங்கம், தாமரை செல்வன். நன்றி.